Hello NN4E squad, welcome to Nutrition Essay Preparation Series. In this video, we are going to clear breakdown about the question number 8. The question number 8 is therapeutic diet. இந்த வீடியோ நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இந்த therapeutic diet question எப்படி எஸ்ஏல ஈஸியா ரைட் பண்றது, சப்டைட்டில்ஸ் அண்ட் எல்லா கண்டென்ட்டும் கிளியரா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Friends, first வந்து question தான் break down பண்ண போறோம். questionல என்ன கேட்டிருக்காங்கன்னா definition of therapeutic diet and what are all the types and modification of therapeutic diet ன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தெரபியூட்டிக் டயட்டுக்கு டெஃபினிஷன் தரதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன், டெஃபினிஷன், பிரின்சிபல், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல கேட்டிருக்க டைப்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன், லாஸ்டா ரோல் ஆஃப் நர்ஸ் ஆட் பண்ணா கம்ப்ளீட் ஆயிரும். இன்ட்ரோடக்ஷன் வாங்க பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா தெரபியூட்டிக் டயட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மீல் பிளான் பண்றது தான், அதாவது மெனு பிளானிங் மாதிரி, ஃபார்முலேட்டட் பை த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல், எக்ஸாம்பிள் டயட்டீஷியன், to meet the nutritional need of the patient suffering from the certain disease or the medical condition. Therapeutic means என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட், டயட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனல் நீடு. ட்ரீட்மெண்ட்ல இருக்க எந்த பேஷண்ட்டுக்காவது அவங்க டிசீஸ் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு நியூட்ரிஷன் சப்போர்ட் கொடுக்கறது தான் தெரபியூட்டிக் டயட்னு சொல்றாங்க. இட் இஸ் டிசைன் டு ப்ரொவைட் த எசென்சியல் நியூட்ரியன் ஃபார் த ரெக்கவரி. சீக்கிரமா ரெக்கவரி ஆகிறதுக்கு மாடிஃபை பண்ண ட்ரீட்மெண்ட் தான் தெரபியூட்டிக் ட்ரீட்மெண்ட்னு சொல்றாங்க. ஸோ த டயட் அப்பார்ட் ஃப்ரம் த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்ட் எய்ம் டு கரெக்ட் த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மெடிசன், இன்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாம் அப்படியே தான் போயிட்டு இருக்கும். பட் இந்த டயட் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி மட்டும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா கியூர் பண்ண முடியும். மாடிஃபிகேஷன் இந்த டயட் இஸ் ரிலேட்டட் டு இந்த நியூட்ரிஷனல் கண்டென்ட். இது மாடிஃபை பண்றது பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனல் கண்டென்ட் மட்டும் தான் மாடிஃபை பண்ணுது. டிபெண்ட் ஆன் த மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் டிபெண்டிங் ஆஃப் த பேஷண்ட் கண்டிஷன். ஸோ தெரபியூட்டிக் டயட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்சோ சப்போர்ட்டிங் த ஓவரால் ஹெல்த் ப்ராசஸ் அண்ட் பாடி ஃபங்க்ஷன், இம்ப்ரூவிங் த பேஷண்ட் வெல்பீயிங், இல்னஸ் அண்ட் ஃபாஸ்ட் ரெக்கவரி. இதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தெரபியூட்டிக் டயட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் தெரபியூட்டிக் டயட். ஒரு 3 டெஃபினிஷன் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் கொடுத்தது. தெரபியூட்டிக் டயட் இஸ் ஏ சயின்டிஃபிகலி பிளான்ட் மீல் பிரிஸ்கிரைப்டு பை த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். இது சயின்டிஃபிக்கலா பிளான் பண்ண ஒரு டயட்டை யார் ப்ரிப்பேர் பண்ணி தர அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் தான் தராங்க. டு மீட் த ஸ்பெசிபிக் நியூட்ரிஷனல் நீட் ஆஃப் த இண்டிவிஜுவல் சஃபரிங் ஃப்ரம் த பர்டிகுலர் டிசீஸ் ஆர் ஹெல்த் கண்டிஷன். எந்த ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஹெல்த் இல்லைனா பர்டிகுலர் டிசீஸ் கண்டிஷனால் அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு சேம் டைம் அந்த டிசீஸ் பிளஸ் நியூட்ரிஷனல் லெவல் அதிகமாகிறதுக்காக ஒரு டயட்டிஷியன் ஃபாலோ பண்ணி கொடுக்குற டயட் தான் வந்து பாத்தீங்கன்னா தெரபியூட்டிக் டயட்னு சொல்றாங்க. ஒரு ஆத்தர் லைக் டெஃபினிஷன் பார்ப்போம். தெரபியூட்டிக் டயட் இஸ் எ மாடிஃபிகேஷன் ஆஃப் த நார்மல் டயட். நார்மல் டயட்ல இருந்து கொஞ்சம் மாடிஃபை ஆகுது. டிசைன் டு மீட் த நியூட்ரிஷனல் நீட் ஆஃப் த பேஷண்ட். கம்ப்ளீட்டா தெரபியூட்டிக் டயட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா பேஷண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனல் நீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். கன்சிடரிங் த டிசீஸ் கண்டிஷன், மெட்டபாலிசம் அண்ட் டாலரன்ஸ் ஆஃப் த ஸ்பெசிபிக் ஃபுட். இந்த ஃபுட்டை வந்து அவங்க எப்படி ஈஸியா டாலரேட் பண்ணிக்கிறாங்க, இந்த ஃபுட்டை வந்து எடுத்துக்கிட்டா அந்த டிசீஸ் கண்டிஷன் எவ்வளவு ரெடியூஸ் ஆகும்னு பிளான் பண்ணி பண்றது வந்து பாத்தீங்கன்னா தெரபியூட்டிக் டயட்னு சொல்றாங்க. லாஸ்ட் டெஃபினிஷன், தெரபியூட்டிக் டயட் இஸ் ஏ ஸ்பெஷல் டயட் பிரிஸ்கிரைப்டு பை த மேனேஜ் ஆர் பிரிவென்ட் இல்னஸ். இது மெயினா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்னஸ் ப்ரிவென்ட் பண்ணும், அடுத்து வந்து ஹெல்த் ப்ரொமோட் பண்ணும். மாடிஃபைங் த குவான்டிட்டி, குவாலிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் த ஃபுட் அக்கார்டிங் டு த மெடிக்கல் ரெக்கமெண்ட். இதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து டெஃபினிஷன் ஆஃப் தெரபியூட்டிக் டயட். இந்த 3 டெஃபினிஷன்ல அட்லீஸ்ட் ஒரு 2 டெஃபினிஷனாவது மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினிஷன் ஒன்று எழுதாதீங்க, மெமரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், வாட் ஆர் ஆல் த பிரின்சிபல்ஸ் இன்வால்வ் இன் த தெரபியூட்டிக் டயட்? தெர் ஆர் 7 பிரின்சிபல். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த பேலன்ஸ், மாடரேஷன். தேர்ட் ஒன் இஸ் த வெரைட்டி, ஸ்பெசிஃபிசிட்டி, டைமிங், கிராஜுவல் சேஞ்ச் அண்ட் பேஷண்ட் எஜுகேஷன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேஷன் we have to follow while planning the therapeutic diet. First one is the balance. தெரபியூட்டிக் டயட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் வந்து எசென்சியல் நியூட்ரியன்ட்டை பேலன்ஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க. செகண்ட் வந்து மாடரேஷன். மாடரேஷன் மீன்ஸ் ஃபுட் அண்ட் நியூட்ரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா மாடரேட் குவான்டிட்டியில் இருக்கணும், ஓவர்லோட் ஆகக்கூடாது. ஏன்னா பிகாஸ் அதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸசிவ் இன்டேக் ஆஃப் சால்ட், கலோரிஸ், டிசீஸ் கண்டிஷன் இன்னும் வல்கர் பண்ணலாம். வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் த வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபுட், நாட் ஓன்லி த ஸ்பெசிபிக் கார்போஹைட்ரேட் மட்டும் இல்லாத எசென்சியல் எல்லா ஃபுட்டும் இருக்கிற மாதிரி அவாய்டு த டிசீஸ் கண்டிஷன். எதெல்லாம் அந்த டிசீஸ் கண்டிஷனுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுவோம் அதை அவாய்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம கொடுக்கும்போது பேஷண்ட்டுக்கு அப்பிடைட் அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட், ஃபோர்த், ஸ்பெசிஃபிசிட்டி. த டயட் மஸ்ட் பி ஸ்பெசிஃபிசிட்டி tailored by the individual medical condition, metabolic needs and tolerance. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிசிட்டி மீன்ஸ் இப்போ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அஃபெக்டா இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கார்போஹைட்ரேட் லெஸ் டயட் கொடுக்கணும்னா கார்போஹைட்ரேட் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஸ்பெசிஃபிசிட்டியில கரெக்டா இருக்கணும்னு சொல்றாங்க. டைமிங் வந்து மீல் ஸ்கெடியூல் என்ன டைம் கொடுத்துருக்குமோ அதே டைம்ல கொடுத்துடணும். பிஃபோரா ஆஃப்டர் த மெடிகேஷன் கரெக்டா பாத்துக்கணும்னு சொல்றாங்க. கிராஜுவல் சேஞ்ச் மீன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ் மே பி இன்ட்ரடியூஸ்ட் கிராஜுவலி டு த பேஷண்ட், அட்ஜஸ்ட் வித்வுட் டிஸ்கம்ஃபர்ட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா டயட்ரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா வந்து பேஷண்ட்டுக்கு அப்பிடேட்டுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்றாங்க. லாஸ்டா பேஷண்ட் எஜுகேஷன். பேஷண்ட்டுக்கு அவங்க ஃபேமிலிக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அபவுட் த டயட்ரி பிளான், ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் த ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ். தீஸ் ஆர் ஆல் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் த தெரபியூட்டிக் டயட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் தெரபியூட்டிக் டயட்.
அதுல வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் இந்த கன்சிஸ்டன்சி, மாடிஃபிகேஷன் இந்த நியூட்ரியன் கண்டென்ட்னு சொல்லி டூவா கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். மாடிஃபிகேஷன் இந்த கன்சிஸ்டன்சில கிளியர் லிக்விட் டயட், ஃபுல் லிக்விட் டயட், சாஃப்ட் டயட். மாடிஃபிகேஷன் இன் நியூட்ரியன் கண்டென்ட்ல லோ ஆர் ஹை கார்போஹைட்ரேட் டயட், low or high calorie diet, high or low protein diet, high or low fat diet, high or low fiber diet, low sodium diet, special mean and vitamin diet. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் தெரபியூட்டிக் டயட்னு சொல்றாங்க. ஃப்ளோ சார்ட் போட்டு நீட்டா எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மாடிஃபிகேஷன் அண்ட் கன்சிஸ்டன்சில 3 பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் கிளியர் லிக்விட் டயட். கிளியர் லிக்விட் டயட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஃப்ளூயிட்ஸா இருக்கணும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சர்ஜரி அப்போ இது ரொம்ப யூஸ் ஆகும். இது என்ன பார்த்தீங்கன்னா சூப்ஸ், டீ இந்த மாதிரி வந்து நம்ம ஜென்டலாக இருக்கிறது கொடுக்குறோம். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், டீஹைட்ரேட் ஆகும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பிடைட் ப்ராசஸை ஸ்லோ பண்ணது தான் டிஸ்அட்வான்டேஜ். செகண்ட் டைப் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் லிக்விட் டயட். ஃபுல் லிக்விட் டயட் வந்து பார்த்தீங்கன்னா போத் கிளியர் அண்ட் ஒப்பாக் லிக்விடாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். யூஸ்டு ஃபார் த பேஷண்ட் அனேபிள் டு சியூ, யாருனால மெல்ல முடியல அவங்களுக்கு கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் மில்க், கிரீம்ஸ், சூப் அண்ட் ஃப்ரூட் ஜூசஸ். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் மோர் கேலரி அண்ட் ப்ரோட்டீன். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ப்ராசஸ் லேட் பண்ணுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் கன்சிஸ்டன்சியில் லாஸ்ட் டைப் சாஃப்ட் டயட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸி டு டைஜஸ்ட் அண்ட் சியூ, ரெக்கவரிங் ஃப்ரம் த சர்ஜரி அண்ட் த ஜிஐ ப்ராப்ளம்ஸ். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல் குக்டு ரைஸ் அண்ட் த மேஸ்க்டு பொட்டேட்டோ. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுங்கிறது அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோனோட்டோனியஸாக இருக்கிறதுனால லாங் பீரியடாக பேஷண்ட்டுக்கு அப்பிடைட் வந்து ப்ராசஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். நெக்ஸ்ட் we move on to the second type, modification in the nutrient contentல இருந்து பாத்தீங்கன்னா ஹை கலோரி ஆர் லோ கலோரி டயட். ஹை கார்போஹைட்ரேட் டயட் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் அண்டர் வெயிட் பேஷண்ட்டுக்கு. லோ கார்போஹைட்ரேட் டயட் யாருக்கு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பேஷண்ட்டுக்கு. அடுத்து ஹை கலோரி டயட் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஃபீவர், டியூபர்குலோசிஸ், ட்ராமா, அண்டர் வெயிட் பேஷண்ட்டுக்கு. லோ கலோரி டயட் ஒபிசிட்டி அண்ட் ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு கலோரி டயட்டை கம்மியாக கொடுக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹை ப்ரோட்டீன் டயட் வந்து பாத்தீங்கன்னா பர்ன்ஸ், ஃப்ராக்சர் அண்ட் மால் நியூட்ரிஷன்ல இருக்கவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும். லோ ப்ரோட்டீன் டயட் வந்து பாத்தீங்கன்னா ரீனல் ஃபெயிலியர் அண்ட் ஹெப்பாட்டிக் ஃபெயிலியர் இருக்கவங்களுக்கு. லோ ஃபேட் டயட் வந்து பாத்தீங்கன்னா கேல் பிளாடர் டிசீஸ், ஒபிசிட்டி அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு லோ ஃபேட் டயட். ஹை ஃபேட் டயட் யாருக்குன்னா மால் நரிஷ்டா இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்கணும். லோ ஃபைபர் டயட், அதாவது லோ ஃபைபர் டயட் வந்து பாத்தீங்கன்னா பெப்டிக் அல்சர், டயரியா இருக்கவங்களுக்கு லோ ஃபைபர் டயட். ஹை ஃபைபர் டயட் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், ஒபிசிட்டியா இருக்கவங்களுக்கு. லோ சோடியம் டயட் வந்து பாத்தீங்கன்னா கார்டியாக் டிசீஸ் எல்லாத்துக்குமே லோ சோடியம் டயட் தான். மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷனுக்கு. நெக்ஸ்ட் மினரல் வந்து பாத்தீங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ், அயன் பர் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் we move on to the modification of the therapeutic diet. மாடிஃபிகேஷன் ஆஃப் தெரபியூட்டிக் டயட் இன்னும் கிடையாது. இந்த 12 டயட் அதுக்கு எந்தெந்த டிசீஸ்க்கு கொடுக்குறோங்கிறது தான் மாடிஃபிகேஷன் ஆஃப் தெரபியூட்டிக் டயட். ஹை கார்போஹைட்ரேட் டயட்னா ஹெப்பாட்டிட்டிஸ், லோ கார்போஹைட்ரேட் டயட்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஹை கலோரி டயட் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ், ஃபீவர். லோ கலோரி டயட் வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட், ஒபிசிட்டி. ஹை ப்ரோட்டீன் டயட் யாருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் இருக்க பேபிஸ்க்கு. நெக்ஸ்ட் லோ ப்ரோட்டீன் டயட் வந்து ரீனல் கண்டிஷன் அண்ட் ஹெப்பாட்டிக் கண்டிஷன் இருக்குங்களுக்கு. ஹை ஃபைபர் டயட் வந்து பார்த்தீங்கன்னா டயரியா, கான்ஸ்டிபேஷன், ஒபிசிட்டி. லோ ஃபைபர் டயட் வந்து பெப்டிக் அல்சர், டயரியா. நெக்ஸ்ட் லோ பியூரின் டயட் வந்து கவுட் டிசீஸ் இருக்கவங்களுக்கு லோ பியூரின் டயட். அண்ட் ஹை ஃபேட் டயட் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனரி ஆர்டரி டிசீஸ். லோ கால்சியம், பாஸ்பரஸ், ஆக்சலேட் அண்ட் பியூரின் டயட் ரீனல் ஸ்டோன் இருக்கவங்களுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோலிசிஸ்டைட்டிஸ், கோலிலித்தியாசிஸ் இருக்க கேல் பிளாடர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு லோ சோடியம் டயட், ஹைப்பர் டென்ஷன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் த தெரபியூட்டிக் டயட். நெக்ஸ்ட் we move on to the ரோல் ஆஃப் நர்ஸ் இந்த தெரபியூட்டிக் டயட். அந்த தெரபியூட்டிக் டயட் பிளான் பண்ணும்போது நம்ம நர்ஸோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் த பேஷண்ட் நியூட்ரிஷனல் நீட், பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த டயட், எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங் டு த பேஷண்ட் அண்ட் மானிட்டரிங் த எவாலுவேஷன். ஃபர்ஸ்ட் வந்து நியூட்ரிஷனல் நீட் அசஸ் பண்றோம், அதுக்கு தகுந்த மாதிரி தெரபியூட்டிக் டயட்டை பிளான் பண்றோம். அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி எஜுகேட் பண்றோம், கவுன்சிலிங் கொடுக்குறோம், ஆஃப்டர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மானிட்டர் பண்றோம். கொலாபரேஷன் வித் த டயட்டிஷியன் அண்ட் ஹெல்த் கேர் டீம் கூட ஒரு தடவை சஜஷன் கேட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன், சைக்காலஜிக்கல் அண்ட் எமோஷனல் சப்போர்ட். தீஸ் ஆர் ஆல் த ரோல் ஆஃப் நர்ஸ் இந்த தெரபியூட்டிக் டயட். இப்போ வந்து இந்த தெரபியூட்டிக் டயட் சமரைஸ் பண்ணுவோம். தெரபியூட்டிக் டயட்டுங்கிற கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இந்த 6 சினாப்சிஸ் எழுத போறீங்க. இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் ஓனா ரைட் பண்ணுங்க. டெஃபினேஷன்ல 2 டெஃபினேஷன், பிரின்சிபல்ல அந்த 6 பிரின்சிபல் எழுதிட்டு ஒவ்வொரு பிரின்சிபலையும் 2 லைன் 3 லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தெரபியூட்டிக் டயட்டை 2வா கிளாசிஃபை பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி, நேச்சர்னு சொல்லிட்டு கன்சிஸ்டன்டில 3 மெத்தட் என்ன, நேச்சர்ல 7 மெத்தட் என்ன, 9 மெத்தட் வரும். அந்த 9 மெத்தட் எழுதிட்டு அதுல டெஃபினேஷன், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், எக்ஸாம்பிள் எழுதுங்க. பட் மாடிஃபிகேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஹை கார்போஹைட்ரேட், லோ கார்போஹைட்ரேட், ஹை ஃபேட், லோ ஃபேட்னு சொல்லிட்டு அந்த டயட், அந்த 9 டயட் அது எதுக்கு எந்த பேஷண்ட்டுக்கு தரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் தெரபியூட்டிக் டயட். லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோல் ஆஃப் நர்ஸ்ல ஒரு 6 இல்ல 7 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த 7 பாயிண்ட் எழுதிட்டு பேஜ் கவர் பண்ணணும்னா அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் 2 லைன்ஸ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நியூட்ரிஷன் எஸ்ஏ மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.